கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தியானிக்க வேண்டிய வேத வசனம் என்னன்னா, உபாகமம் 32:12. கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அநேக நெருக்கங்கள் மத்தியில நீங்க நடந்து போயிட்டு இருக்கீங்களா? ஏசப்பாவை நோக்கி பாருங்க. அவர் உங்களை வழி நடத்துவார். அதுக்கு முந்தின வசனம் என்ன சொல்லுதுன்னா, கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி. இன்னைக்கு ஆண்டவர் அப்படிதாங்க நம்ம மேல அசைவாடுகிறார். நம்ம பிள்ளைகள் மேல அசைவாடுகிறார். நம்ம குடும்பத்தின் மேல அசைவாடுகிறார். நம்முடைய தேவைகள் மீது அசைவாடுகிறார். அந்த அசைவாடுதல் இருந்தாலே நம்மளுடைய அநூதின காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய சட்டைகளுக்குள்ள நம்ம வைத்து நம்மளை வழிநடத்துவார்னு சொல்லி இருக்கிறது. அவருடைய சட்டைக்குள்ள வருகிற நாம பாக்கியவான்களா இருப்போம்னு வேதம் சொல்லுகிறது. அவருடைய வேதத்தின்படி நடந்து அவருடைய சட்டை நிலையிலே நாம் தங்கி இருப்போம். அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார், நம்மளை வழி நடத்துவார். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென்.